எங்களிடத்தில் டெமோ வாக்கு இயந்திரம் இருக்கிறது. உங்களுடைய ஹேக்கர்ஸ் இருந்தால் கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டுங்கள். தேர்தல் நடத்தும் அலுவலர் KN நேருவுக்கு பதில். திருச்சி மேற்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஜமால் முகமது கல்லூரியின் பகுதியில் மடிக்கணினியுடன் இளைஞர் ஒருவர் சுற்றியது குறித்து குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் திமுக முதன்மை செயலாளரும் திருச்சி மேற்கு வேட்பாளருமான KN நேரு தேர்தல் நடத்தும் அலுவலர் விஸ்வநாதனை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட அலுவலர் வாக்கு எந்திரங்களை ஹேக் செய்ய முடியாது, வேண்டுமென்றால் எங்களிடத்தில் டெமோ வாக்கு எந்திரம் இருக்கிறது, உங்களுடைய ஹேக்கர்ஸ் இருந்தால் கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டுங்கள் என்று அலுவலர் விஸ்வநாதன் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KN நேரு, திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அடிக்கடி சந்தேகப்படும்படியான சம்பவங்கள் நடக்கின்றன. ஏற்கனவே சந்தேகப்படும்படி வாகனம் வந்தது, ட்ரோன் ஒன்று பறந்தது, தற்போது மடிக்கணினியுடன் இளைஞர் ஒருவர் வந்துள்ளார். கேட்டால் CCTV பொருத்த வந்ததாக சொல்கிறார்கள். இந்த மையத்தில் மட்டும் அடிக்கடி இதுபோல் நடக்கிறது என்றார். மேலும் பாதுகாப்பு குறித்து நம்பிக்கை உள்ளதா என்று கேட்டதற்கு நம்பிதானே ஆகணும், வேற வழி என கூறினார். அந்த லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அவங்களை வச்சு வேலை வாங்கணும், கான்ட்ராக்ட் வச்சு வேலை அது கம்ப்யூட்டருக்கு அந்த CCTV கனெக்ஷன் பூரா 20 கனெக்ஷன் இன்னும் ஜாயின் பண்ணி ஓட்டுறது இல்லை. மடிக்கணிங்க அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த இதுவும் யாரும் ஹேக் பண்ண முடியாது. அப்படி மடிக்கைகளை ஹேக் பண்ண முடியும்னா நம்ம வந்து டெமோ மிஷின்லாம் இருக்குது. நீங்கள் யாரை வேணால் ஹேக்கரை வச்சு ஹேக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு எல்லா தொகுதியிலையும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கிட்ட இருக்கிறவங்க விழிப்பாக்காக ரொம்ப வேணால் சொல்லி வேண்டியது வேன் ஒன்று போச்சு அப்படின்னு இஷ்யூ ஆச்சு. இல்லை இந்த கிழக்கு தொகுதி மேற்கு தொகுதியும் வந்து ஒரு லெட்டின் ஏற்றிட்டு போகிறேன், ஒரு கண்டெய்னரில் ஏற்றிட்டு போகிறோன்னாங்க. அப்புறம் போட்டால் லெட்டின்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரோன் மேலே ஓடிச்சு. அது எதுக்கிட்டானா இல்லை எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டாங்க. திருப்பி மூணாவது என்ன பண்ணுறாங்க, அங்கே இந்த CRP போலீஸ் மேலே தங்கியிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து லேப்டாப் அது இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை சொன்னோன்னே அது வேறு இடத்துக்கு மாற்றுறேன்ட்டாங்க. இன்றைக்கி காலையில் என்ன செய்கிறாங்க, இந்த ஓட்டுப்பட்டி அவங்க சொன்ன விளக்கம், இவங்க 2 பேர் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க, யாருன்னு அனுமதி வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. அனுமதி வாங்காமல் அவங்க பாட்டுக்கு நேராக போகிறாங்க. இவங்க கூப்பிட்டு நிறுத்தினோடனே சொல்கிறாங்க எப்படின்னா, ஒவ்வொரு ஓட்டுப்பட்டியும் எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து மாடிப்பட்டியிலேருந்து மூலையில் திரும்புகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் அந்த எல்லாம் கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அவங்க அனுமதி இல்லாமல் போயிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல்னு சொல்லியிருக்காரு.